திரு டிடிவி அவர்கள் சொல்றாங்க, திரு எடப்பாடியை முதலமைச்சராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனவே இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கு செங்கோட்டையன் அவர்களை இரண்டாம் ஓபிஎஸ்ஸாக மாற்றி விடலாமா என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புகள் இருக்கிறத நாம பார்க்கணும். அதிமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமாகவோ சார் புதுபாலா இருக்கு. ஆமா சார், நீங்க சொன்ன ஒரு குழுவை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு இடஒதுக்கீட்டில் நான் இதை செய்தேன் என்று ஸ்டாலினை சொல்லுவேன். அதை கொடுத்தவரை குறித்து கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, சமூக நீதியா ஸ்டாலின் சார் இல்ல நீங்க எதிர்த்து பேசியிருக்காங்களான்னு கேக்குறேன். இப்போ மேல் மாடியில தயாளம்மாளை தூக்கி வச்சு சிபிஐல விசாரணை நடத்திட்டு கீழ் மாடியில 63 சீட்டை வாங்கிட்டு போகும்போது இங்க ஆளுமையும் இங்க இருந்தவங்களோட அந்த அத்தனை வருஷ ஆற்றலையும் கொண்டு போய் பார்த்தோம்னா ஏதாவது சொல்ல முடியுமா? அரசியலுக்காக இங்க போனா அதிகாரம் வேறு ஆட்சி வேறுன்னு சொல்ற தனத்தை அதிமுக பக்கம் வந்த தரங்கட்டத்தனமாக பேசுறது பேர் பகுத்தறிவு. எடப்பாடி அவர்கள் நான் வந்து சிபிஆர் அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனதாங்கதான் போய் பார்த்து கொடுத்துட்டாரு, சந்திச்சுட்டாரு, முடிஞ்சிருச்சா? மாற்று எடுத்து பேசல. அவர் போய் அமித்ஷாவை சந்திப்பதாக சொல்லிட்டு போனாரா? இல்ல இல்ல யார்கிட்ட சொல்லணும்? மறைக்கணும். மறைக்கலையே. இல்ல யார்கிட்ட சொல்லணும்? இல்ல நாங்க அலுவலகம் திறக்க போறதா சொல்லிட்டு போனாரு சார். என்ன நடந்ததுன்னு எல்லாரும் பார்த்தோம். இல்ல என்ன நடந்துச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன, பிஜேபிங்கிற பேரை எங்கேயாவது ஒரு பயன்படுத்தி இருந்தாரு நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க உங்கள் நெறியாளர்கள் உங்களுடைய அந்த கேள்வியில எவ்வளவு வன்மம் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதை எடுத்து போடுங்க. இது ஃபெயிலியர் மாடல். என்ன சொல்றேன்னு புரியுதா? அமித்ஷாவோட என்னென்ன பேசணும்னு சொல்ல முடியுதா? இந்த தலைவர்களை பார்த்துக்கிட்டு வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேங்கிற அரசியல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது கிட்டத்தட்ட தேர்தலை நோக்கி அனைத்து இயக்கமும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு முன்னெடுப்பு இல்லையா? இப்ப திரு எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் கூட மிக சரியான சுற்றுப்பயணமாக பார்க்கப்படுகிறது. ஆனா அதற்கு அப்படி எதிர்நிலையில கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், செங்கோட்டையன் வைத்த இந்த கெடு, இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பதற்கான இந்த நோக்கம், இது எல்லாம் உள்ளபடியே பார்க்கிற மக்களுக்கு என்ன தோற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? பார்க்கிற மக்கள் இதே ஒரு சாதாரணமா தான் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதித்த 1-2 நாட்களில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஆற்றிய எதிர்வினைகளை போய் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவருடைய நோக்கம் செங்கோட்டையன் அவர்களை இரண்டாம் ஓபிஎஸ்ஸாக மாற்றி விடலாமா என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திப்புகள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். நான் புரிதலோட சொல்றேன். சொல்லுங்க. 3 பேரும் ரொம்ப சரியா இருக்காங்க, சரியான இலக்குல இருக்காங்க, மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சோ திரு டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், அதை தொடர்ந்து செங்கோட்டையனுடைய இலக்கு சரியா இருக்கு. திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட வேண்டிய ஆட்டம் என்னவா இருக்கு? பதிலுக்கு இல்ல, இலக்கு அவர்கள் மூருவருடைய இலக்கு என்பதை நீங்கள் சொல்றத நான் என்ன சொல்றேன்னா, டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றவருடைய இலக்கு செங்கோட்டையனை வீழ்த்துவதாக தான் இருக்கிறதே ஒழிய இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமாகவோ சார் புதுபாலா இருக்கு. ஆமா சார். இல்ல திரு எடப்பாடியை வீழ்த்துவதாக இருக்கிறதுனா கூட புரிஞ்சுக்கலாம், செங்கோட்டையனை வீழ்த்துறது அததான் சொல்றேன். யார் யார் இந்த மாதிரி இருக்காங்களோ, கொஞ்சம் ஏதாவது வருத்தத்தில் இருந்தாங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு இந்த பக்கம் இப்படி பேசுங்கன்னு சொல்லி அவங்கள இழுத்து தெருவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக அவங்க பாட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ டிடிவியோட ஸ்டேட்மெண்ட்ல நான் அமமுக கட்சியை ஆரம்பித்து விட்டேன், நான் சேர்வது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி வாய்ப்பே இல்லை என்று சொல்பவர்களை இவர் ஏன் போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். சரி, ஒன்று. அடுத்து, அதிமுகவை நீதிமன்றத்திலே வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வெற்றி வாகை சூடி உச்ச நீதிமன்றம் வரை போய் அதற்கு பிறகுதான் அமமுக என்கின்ற கட்சி ஆரம்பித்தார்கள். ஏதோ எடுத்த உடனே அமமுக அவங்க ஆரம்பிக்கவில்லை. அதே மாதிரி அடுத்த விக்கெட் ஓபிஎஸ்ஐ வைத்து முதலில் இதே போன்று ஆரம்பித்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றார்கள். உச்ச நீதிமன்றம் வரை சென்ற பிறகுதான் அவரும் இன்றைக்கு ஒரு தொண்டர்கள் மீட்பு குழு என்கின்ற குழுவா போய் உட்கார்ந்திருக்காரு. சரி, இப்ப இவையெல்லாம் எதை காட்டுகிறது?
நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அதிமுகவுக்குள் எந்த சலசலப்பையும் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. அதிமுகவிலிருந்து இவர்கள் மட்டுமா வெளியே நிற்கிறார்கள்? அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் கூட போயிருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இழப்பாக அதிமுகவுக்கு இருக்க போவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த மாய தோற்றம் என்பது எவ்வளவு மாயம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அப்படி பேரலா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப திமுக மீண்டும் மீண்டும் தங்களுடைய கூட்டணியுடைய பலத்தையும் இன்டாக்ட் கூட்டணி என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பலகீனமா இருக்குன்னா எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம்பா, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போங்க, திருமாவளவன் போயிருங்க, கம்யூனிஸ்ட் போயிருங்க, வைகோலாம் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்ல முடியவில்லைன்னா இது இங்கதான் அரசியல் இருக்கிறது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் எந்த ஒரு சிறு டேமேஜையும் இவர்களால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கிற போது இது போன்றவர்கள் ஏன் இப்படி ஒன்றிணைப்பு குறித்து ஒருங்கிணைப்பு குறித்து எல்லாம் பேசுகிறார்கள்னா அது திமுகவினுடைய அடிவருடிகளாகவே இவர்கள் மூவரும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் களத்தில் இருக்கிற யதார்த்த உண்மை. அதிமுக காரர்களும் இதை மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டணியை அறிவிக்கிறாங்க. 2019 தேர்தலை சந்திக்கிறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி தொடர்கிறது. பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த கூட்டணி வெற்றியான கூட்டணியா இருக்கு. நடுவில் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெறுகிறாங்க. அப்ப இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்கிறது அப்படின்றது மக்களோட பார்வையில் இருக்கு. நானும் கூட அதை அப்படிதான் பாக்குறேன். கூட்டணி வெற்றிகரமாக தொடர்கிறது அப்படின்னு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, திரு எடப்பாடி அவர்களை என்டிஏ கூட்டணியுடைய தலைமையாக அறிவித்த பிறகு கூட்டணி ஆட்சி குழப்பம்லாம் உள்ளே இருந்தாலும் கூட அது நிவர்த்தி செய்யப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட குழப்பம் இருந்தாலும் கூட அந்த குழப்பத்துக்கு யார் காரணம் அதை சொல்ல அதை உள்வாங்கிக்கலாம். இருந்தாலும் கூட திரு டிடிவி அவர்கள் சொல்றாங்க, திரு எடப்பாடியை முதலமைச்சராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனவே இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதே என்டிஏ கூட்டணியிலிருந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அவங்க வெளியே போறாங்க. அப்ப இந்த இடத்துல யாருடைய ஆளுமை கேள்விக்குறியாக இருக்கிறது நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா டிடிவியோட அரசியல் எதிர்காலமும் ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலமும் ஒன்றும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப தெளிவா சொன்னேன் சார். அதுக்குதான் நான் இடத்துல முதல்வர் ஸ்டாலின் அமைத்த கூட்டணி தொடர்கிறது. இந்த இடத்துல திரு எடப்பாடி இன்னும் அடிச்ச உடனே 2 பேரும் வெளியே அவுட் அடிக்கிறாங்கன்னா அப்ப யாருடைய நான் அதுக்குதான் சொல்றேன் சார். அதாவது நீங்க கூட்டணி என்கின்ற பிம்பத்தில் நீங்க தனியா ஒரு குழு வைத்திருப்பவரை வைத்து பார்த்தீர்களா, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, ஓபிஎஸ் உலக கட்சி கம்யூனிஸ்ட், அதைத்தான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்று சொல்லி கொண்டு ஓபிஎஸ் வெளியே போய்விட்டார்னு சொன்னீங்கன்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிய மட்டமா சொல்றீங்களா அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பதிவு பெற்ற கட்சி குறித்து இன்டாக்டா இருப்பதையும் ஒரு கட்சியே வைக்காமல் ஒரு குழு வைத்திருக்கிற நபர் வெளியேறியதையும் கொண்டு ஒப்பிட்டு இதுல யார் ஆளுமைன்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன பொருள் இருக்கு? ரொம்ப வெளிப்படையா பேசுறேன் சார். ஒரு திமுக ஒரு கட்சிய கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கு சார். சரி, திரு எடப்பாடி அவர்களால நீங்க சொன்ன ஒரு குழுவை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குழு சொல்றாங்க சார், திரு எடப்பாடி அவர்கள் நாங்க முதலமைச்சரா ஏற்க மாட்டோம், ஒரு குழு சொல்லிட்டு போறாங்க. அந்த குழுவை இந்த கட்சியில சேர்க்கணும்னு ஒருத்தர் சொன்னார்னா அப்ப அவருடைய அரசியல் மேதாவித்தனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும்? இதுக்கு பதில் விட்டுருங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவரை ஒரு கட்சியோடு இணைக்க வேண்டும் என்று ஒருத்தர் குரல் கொடுத்தார். என்ன சொல்லணும்? அதிமுகவில் முதலமைச்சராக அதிகமாக இருந்தவர் திரு பன்னீர்செல்வமா திரு எடப்பாடி தொடர்ந்து 4.5 ஆண்டுகள் இருந்தவர் எடப்பாடியார். அவர் மட்டுமில்ல, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே முதலமைச்சரானவரும் எடப்பாடியார். அதனால ஆட்சி காலம் குறித்தோ கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தோ நீங்கள் இந்த 3 பேரை நீங்க பெரிய முடியாது ஒப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சமூக நீதி குறித்து ஒப்பிடுங்க. இந்த 3 தலைவர்கள்ல முதலமைச்சர்கள்ல இடஒதுக்கீடு குறித்து ஒரு சிறந்த ஒரே ஒரு இடஒதுக்கீட்டில் நான் இதை செய்தேன் என்று ஸ்டாலினை சொல்லுங்க, ஓபிஎஸ் சொல்லுங்க, இபிஎஸ்க்கு வாங்க. உலக வரலாற்றில் உலக சரித்திரத்தில் ஒரு ஏழை எளிய மாணவன் 5 பைசா செலவழிக்காமல் ஒழுங்காக படித்தால் மட்டுமே மருத்துவ கனவை எட்ட முடியும் என்பது எந்த உலகத்துல இங்கே இந்த நாட்டில் அப்படி இருக்கு சார்ன்னு சொல்லுங்க சார்.
அவ்வளவு பெரிய நிதர்சனத்தை 7.5 தன்னுடைய ஆட்சி காட்டில் 7.5% கொடுத்து வச்சிருக்காரு சார். இப்படி எங்காவது ஒரு எங்கேயாவது வழித்தடம் இருக்கிறதா? 7.5க்கு எதிராக திமுக ஏதாவது பேசியிருக்காங்க சார்? நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ரைட். நான் கேட்டது என்னன்னா, அவர்கள் கொடுத்தார்களாங்கிற கேள்வி. ஆனா நீங்க என்ன சொல்லுங்க, அதுக்கு பேசியிருக்க, அதை கொடுத்தவரை குறித்து கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சமூக நீதியா ஸ்டாலின் சார் இல்ல நீங்க எதிர்த்து பேசியிருக்காங்களான்னு கேக்குறேன். அதுக்கு 7.5 கூடாதுன்னு சொல்லல. ஆனா இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கு 2.5% கொடுப்போம்னாங்க. 7.5% கொடுத்தவரங்க, 2.5% கொடுக்க முடியாதவரங்க. சொன்னார்லாம் கொடுக்க முடியாதவரங்க சார். அரசு ஆளுமையில இதுதான் ஒரு சின்ன உதாரணம். நீங்க இவர் போய் அவரை சந்தித்தார், அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் சந்திக்கிறது இல்லையா? சந்திக்கும் போது இப்போ மேல் மாடியில தயாளம்மாளை தூக்கி வச்சு சிபிஐல விசாரணை நடத்திட்டு கீழ் மாடியில 63 சீட்டை வாங்கிட்டு போகும்போது இங்க ஆளுமையும் இங்க இருந்தவங்களோட அந்த அத்தனை வருஷ ஆற்றலையும் கொண்டு போய் பார்த்தோம்னா ஏதாவது சொல்ல முடியுமா? சுயமரியாதை குறித்து பேச முடியுமா? பகுத்தறிவு குறித்து உங்களால வெளியே பேசலாமா? இன்னைக்கும் தன்னுடைய சகோதரியை சிறைச்சாலையை வைத்தவர்களிடம் தொடர்ந்து கூட்டணியில் நாங்க இன்டாக்டா இருக்கோம் சொல்றது பெரிய சுயமரியாதை ஆளுமையா? இல்ல, அன்னைக்கு சரியா வேலை செஞ்சிருக்கு சார். எது? அன்னைக்கு அரசு அமைப்புல இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பும் சரியா வேலை பார்த்திருக்கு. காங்கிரஸோட கூட்டணின்றது வேற, அதுல புரிதலோட நாங்க அதே புரிதல் தான். பிஜேபி கட்சி வேறு, மத்திய ஆட்சி வேறு. அதனால நீங்க பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி சார்ந்த விஷயம் சிந்திப்பது வேறு. நீங்க ஏன் அப்புறம் இபிஎஸ் அவர்கள் நீட் தேர்வில் எங்களுக்கு உதவ வேண்டும், கூட்டணியில இருக்காங்க, பிஜேபியிடம் பேச வேண்டும் கேட்குறீங்களா? உங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேட்கிறாருல்ல, திமுகவினுடைய அமைச்சர், நம்ம அவரை எப்படி எடுத்துக்கணும்? அடுத்து உங்க உதயநிதி ஸ்டாலின் வாங்க எங்களோடு சேர்ந்து போராடுங்க, எங்களுக்கு நிதி வாங்கித்தாங்க, நீங்க கூட்டணியில இருக்கீங்களான்னு சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும்? எப்படி? ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இல்ல. அப்போ அரசியலுக்காக இங்க போனா அதிகாரம் வேறு ஆட்சி வேறுன்னு சொல்ற தனத்தை அதிமுக பக்கம் வந்து தரங்கட்டத்தனமாக பேசுறது பேர் பகுத்தறிவா சார்? ரொம்ப பகுத்தறிவோட திரு எடப்பாடி அவர்கள் நான் வந்து சிபிஆர் அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனதாக தான் போய் பார்த்து கொடுத்துட்டாரு, சந்திச்சுட்டாரு, முடிஞ்சிருச்சா? மாற்று கருத்தை பேசல. அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சதாக சொல்லிட்டு போனாரா சார்? ஏன் சொல்லணுங்கிற இல்ல இல்ல யார்கிட்ட சொல்லணும்? மறைக்கலையே. இல்ல யார்கிட்ட சொல்லணும்? இல்ல எந்த ஹோட்டல்ல போற எப்படி இது கொடுத்துட்டு போறீங்களா? இல்ல நீங்க நிதி வாங்க போற, எவ்வளவு நிதி வாங்கிட்டு வந்தான்னு ஸ்டாலின் எனக்கான எதிர்கட்சி தலைவர் சார், எனக்கான எதிர்கட்சி தலைவர் சார், எனக்கான எதிர்கட்சி தலைவர் மேல புறப்பட்டு போறாரு, மத்திய டெல்லிக்கு போறாருன்னு சொல்லிட்டு தானே போறாரு. சொல்லிட்டு போலாம். இவரெல்லாம் பார்க்க போறாரு சார். யாரை பார்க்க வேண்டும் போனாரோ அவரை பார்த்துட்டாரு. அதோட அது கமாவா இருக்குன்றது, அது கமான்ற சார். அவர் இன்னும் யாரை வேணாலும் உட்கார்ந்து பார்க்கலாம் சார். சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? டெல்லியில நாங்க அலுவலகம் திறக்க போறதா சொல்லிட்டு போனாரு சார். என்ன நடந்ததுன்னு எல்லாரும் பார்த்தோம். இல்ல என்ன நடந்துச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன? இல்ல எனக்கு புரியல. எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? டெல்லியில நான் போய் இங்கே இறங்கி இந்த ரூட் வழியாக இந்த சாலையில் யூட்டர்ன் எடுக்கிற போது டிராபிக் இருந்தது, டிராபிக் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ரூட்ல போக கூடாது. இல்ல இதெல்லாம் ஒரு பத்திரிகையுடைய நியாயமான தர்மமான கேள்வியான முதல்ல யோசிங்க. ஒருவர் பாதையை தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் சொல்லிவிட்டு காண்பித்து விட்டு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு போகணும்னு கேட்கறது, இதுல ஏதாவது ஒரு பத்திரிகை தானே இருக்கா? எய்த அம்பு எங்க சார் போய் விழுந்தது? கடைசியா டெல்லிக்கு கடந்த முறை போகிற யாரை சந்திச்சார்? யாரை சந்திப்பது? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அதாவது இந்த மாதிரியான புரிதலற்ற சமூகத்திற்கு பேரறிஞர் அண்ணா முதல் முறையாக நாடாளுமன்றம் சென்ற போது தன்னுடைய உரைகளை வைக்கிற போது 2 நண்பர்கள் கிடைத்தார்கள் அவர்கள். ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த குப்தா, இன்னொன்று வலதுசாரி கட்சியை சேர்ந்த வாஜ்பாய். ஓகேவா? அண்ணாவின் நாடாளுமன்ற உரைகளை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அடிக்கடி இவர்கள் இருவரின் பெயர் இருக்கும் ஜனசங்கம் குறித்து. அடுத்து அத்வானி கூட என்ன சொல்றாருன்னா, ஜனசங்கம் தன்னுடைய மொழிக் கொள்கையை நிர்மாணிக்கிற போது இந்தியை வளர்ப்போம், மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம், மற்ற மொழிகளினுடைய தன்மையையும் மதிப்போம், ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவோம் என்று ஒரு முடிவை அந்த காலத்தில் நாங்கள் எடுத்தோம். அப்படி எடுப்பதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா. ஓகேவா? ரொம்ப ஆரோக்கியமான
அப்போ ஒரு தலைவர்களை வலதுசாரி தலைவர்களாக இருந்தாலும் சந்தித்து பேசுவதில் என்பது நீங்க ஐயோ இங்க பாருங்க அவர் அப்படி செஞ்சிருவார், பிஜேபி அதிமுகவை சாப்பிட்றோம். இன்னொன்னு சொல்லட்டும், நீங்க இப்ப கேட்டீங்களே இந்த ஓபிஎஸ் 12-11 பேரை கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி பண்ணாரா? சரி, டிடிவி 18 எடுத்துட்டு போய் பண்ணாரா? நம்பிக்கையில்லா தீர்மானம் பண்ணாரு. அப்போ அப்படிப்பட்ட நேரத்திலேயே பிஜேபி தங்க இடைத்தேர்தல் வந்துச்சா தமிழ்நாட்டுல? அந்த இடைத்தேர்தலில் வெற்றி வந்து ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சரியா 9 பிடிச்சு ஆட்சி காப்பாத்தி. அப்ப பிஜேபி ஒரு சீட் அதுல மாநிலத்துல சட்டமன்றத்தில் இருக்கும் தொகுதி பங்கீட்டுல வாங்க முடிந்ததா? முடியல. அப்போ பலகீனமா கோர்ட்டுக்குள்ள அதிமுக வச்சிருந்த போதும் தன்னுடைய மாநிலம் என்று வருகிற போது இந்த ஆட்சியை காப்பதற்காக எத்தனை சீட்டுகள் இருந்தாலும் அதில் நாங்கள் நிற்போம் என்று நின்று மீண்டும் ஆட்சியை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்தவர் இருக்கார். யாரு வேலை செஞ்சார்? எடப்பாடியார் கிடையாது சார். அதிமுகவுடைய 4 ஆண்டு கால அந்த ஆட்சியை காப்பாற்றியதுல பிஜேபிக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சார் ஸ்ட்ரைட்ல நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு சார். எது பேசின வீடியோலாம் இல்ல, அவர் பேசின வீடியோ தயவு செய்து எடுத்து போடுங்க. சரிங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல இந்த வார்த்தையில இந்த வார்த்தையில பிஜேபிங்கிற பேரை எங்கேயாவது ஒரு பயன்படுத்தி இருந்தாரு நீங்க காமிச்சீங்கன்னா நீங்க உங்கள் நெறியாளர்கள் உங்களுடைய அந்த கேள்வியில எவ்வளவு வன்மம் இருக்கிறதுங்கிறத நான் பார்த்தோம். அதை எடுத்து போடுங்க. சரிங்க சார். பிரமோல போட்டுருவோம் சார். பிரமோல போடுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் என்ன சொன்னார்? அதிமுக ஆட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்கியவர்கள் ஓபிஎஸும் டிடிவி அவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் மத்தியில் இருந்தவர்கள் எங்களுக்கு உதவினார்கள்னா சொன்னார். நன்றின்னு சொன்னார்னோ இல்ல பிஜேபி உதவிச்சு என்று சொல்லியோ அவர் எந்த இடத்துல அதை சொல்லணும். புரியுதா? ரொம்ப நேரடியா பேசுவோம் சார். சரி, நம்ம இந்த இடத்துல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தியில் இல்ல அவர் பேசிய கட்சிக்காரர்களா இல்ல இல்ல மத்தியில் இருந்தவர்கள்ங்கிறதுல நீங்க அவர் சொல்லாம நீங்க யாரெல்லாம் சொல்ல வரீங்க? மத்தியில பிஜேபி தான் சார். அது எப்படி நீங்க மோடி அமித்ஷா பிஜேபி சார். அப்புறம் வேற யார் சார் இருக்க முடியும் சார்? மத்தியில இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது யாராவனா இருக்கலாம்ல சார். மத்தியில இருக்கவங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சார். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்ப நான் ஏன் அண்ணாவோட சப்ஜெக்ட் எடுத்தேன்? அப்போது இப்போ ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அதுக்கு நெருக்கடி கொடுக்கிறவர்கள் ஒரு விதம் என்று சொன்னால், அந்த கட்சி அதிமுக என்கின்ற கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு யாராவது அறிவுரை கொடுத்திருந்தாலோ உதவி இருந்தாலோ அந்த உதவியை மதிப்பதில் என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். பேரறிஞர் அண்ணா வந்து வாஜ்பாய்க்கு ஆலோசனை சொல்லியிருக்கார் இல்லையா? ஏன் உங்ககிட்ட அதான் சொல்ல வரேன். அண்ணா சொல்வதிலே சிக்கல் கிடையாது. மோடியா லேடியான்றத ஒரு சவாலா அம்மையா ஜெயலலிதா எடுக்கலாம். சரி, அப்படி இருந்த ஒரு அதுதான் சொல்ல வரேன். திராவிட நாட்டுல அறிவுரை அண்ணா வந்து வாஜ்பாயா மோடியான்னு சொன்ன வாஜ்பாயா அண்ணாவான்னு கேட்டாரா? வரல சார். ஸ்கேல் வரல. அப்படி ஒரு வாய்ப்பு அங்க அமையல. யார் சொன்னா அமையலன்னு? இல்ல யார் சொன்னா அமையல? அப்படி என்ன ஒரு வாய்ப்பு? சரி, முதல் திமுக ஆட்சியில இருந்தபோது பாரதிய ஜனசங்கத்தினுடைய கூட்டணியும் அதுல இருந்தது இல்ல அண்ணா கிட்ட கூட. சரி, என்ன சொல்ல வேண்டாம். சரி, அப்போ முதல் முறை ஆட்சியிலேயே மாறுபட்ட கருத்துள்ளவர்களும் கூட்டணி வைத்து தேர்தலில் நாம் எதிரி யார் அவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற தெளிவை கொடுத்துட்டு போனவர் சார் அண்ணா. ரொம்ப நான் என்ன புரிதலுக்காக கேட்கிறேன் சார். ரொம்ப புரிதலுக்காக கேட்கிறேன். 1967 அண்ணா தேர்தலை சந்திக்கிற பொழுது நீங்க அருகிலே ராஜாஜி வைத்திருப்பதுல குழப்பம் கிடையாது சார். திமுகவில் ஏதாவது பட்ட பஞ்சாயத்து வரும்பொழுது ராஜாஜி நாட்டில் உள்ள வர்றத வந்து யாராவது ஏத்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? 67 சார். அண்ணாவை தாண்டி ஒரு திமுக வந்து பிரச்சனை தீர்த்து வச்சு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நீங்க சொல்ல இல்ல என்ன சொல்ல வரீங்க கரெக்டா கேளுங்க. சரிங்க, திரு எடப்பாடி அவர்கள் இல்ல ராஜாஜி வந்தாரு, அண்ணா ஏத்துக்கிட்டாரு. சரி, ஆனா திமுகவில் இருந்த எந்த உட்கட்சி குழப்பங்களையும் தீர்க்கிற இடங்கள்ல திரு ராஜாஜியுடைய கரம் நீளுவதற்கான ஏன் சொல்லல? அப்படி இல்ல அண்ணாவுக்கு பெரியாருக்குமான முரண்பாடுகள்ல சமரசம் பேச போலையா சார்? திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் நான் கேட்கறது 1949 உருவாக்கப்பட்ட கேட்க வர்றதுடைய தன்மை என்னன்னா, ஏதோ முன்னாடி இருந்தவர்கள் தான் தலைவர்கள், இவரெல்லாம் வந்து எடப்பாடியாரே நீங்க ஒப்பிடலாமா? நோக்கமே இல்ல சார். இல்ல, எனக்கும் அவர் தலைவர், எனக்கும் அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படி நீங்க சொன்னாலும் சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஒரு முதலமைச்சரை அவருடைய உடல் மொழி பேச்சு சம்பந்தமாக விமர்சிக்கிற
இந்த திமுகவினுடைய அரசியலை அதை உள்வாங்கி கொண்டிருக்கிற இந்த மீடியாக்கள், சில மீடியாக்களை இல்ல சில மீடியாக்களை சொல்றேன், அந்த தொனியில் வைக்கப்படுகின்ற கேள்விகளில் மறைந்திருப்பது நான் சமூக நீதி குறித்தோ பகுத்தறிவு குறித்தோ பக்குவப்பட்டவன் அல்ல என்பதுதான் அதனுடைய பொருள். அது போன்ற ஒரு நோக்கத்தை வைக்கிறது. இப்ப இந்த அரசியல் ரீதியா பல நெருக்கடிகள் இருந்த போதும் பிஜேபியை மாநில ஆட்சி அதிகாரத்திற்குள் வரவிடாமல் செய்தார். நீங்க பாண்டிச்சேரியில கூட ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டு போய் உள்ள உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டில் அப்படி வந்தாங்களா? யதார்த்தத்துல அப்படி நடந்ததா? நடக்கல இல்ல. சரி, கூட்டணி ஆட்சி இல்ல பலகீனமான ஆட்சி இதுவரைக்கும் அதிமுக எங்கேயாவது அமைச்சிருக்கா? மைனாரிட்டி கவர்மெண்டா அதிமுக இருந்திருக்கா? இல்ல. இவரே இதே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து அதிமுக இதுவரை பெறாத அளவுக்கு சதவீதத்தை பெற்று தானே எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்காரு. நிச்சயமா மூன்றாவது முறை தேர்தலை 2 முறை ஆட்சியில் இருந்த கட்சி 3வது முறை இத்தனை பெரிய தொகையோடு எதிர்கட்சியை வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை சரி செய்து வைத்திருக்கிறவர் ஏன் அண்ணாவை போல் அம்மாவை போல் புரட்சி தலைவரை போல் நாங்கள் ஏன் பார்க்க கூடாது? தாராளமா இல்ல அந்த நடவடிக்கைக்கு நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையின் போன இடத்துக்கு திரு அமித்ஷா சந்திக்க இந்த இடத்துக்கு வர்றேன். இதுல முக்கியமே கிடையாது சார். அப்படி கடந்து இது ஏற்கனவே இது ஃபெயிலியர் மாடல். இது என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓபிஎஸ்ன்னு இங்க ஒருத்தர் இருந்தார், அப்பப்போ போவாரு, மோடியை பார்த்துட்டு வருவாரு, அங்க போய் என்ன பேசுவார், இங்க வந்து மோடியை பார்த்து விட்டேன், இதுதான் செய்தி. நீங்களும் அவர் மோடியை பார்த்துட்டு இப்ப சந்திக்கவே விடுறது பயங்கரமான. இப்ப சந்திக்க விடல. இவர் போயிருக்காரு, அமித்ஷா பார்த்திருக்காரு. அமித்ஷா முதல் நீங்க அமித்ஷா இல்ல யாரா இருந்தாலும் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன்னு சொன்னா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. தொடர்ந்து என்ன பாக்குறாரு, அதற்கு நீங்களுமே என்ன பார்த்துட்டு வந்து அமித்ஷாவோட என்னென்ன பேசணும்னு சொல்ல முடிஞ்சதா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பயணம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம அதுதான் நான் சொல்ல வரேன். 2வது ஓபிஎஸ்ஆ நிற்கிற போதுதான் இந்த தலைவர்களை பார்த்துக்கிட்டு வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேங்கிற அரசியல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. இன்னும் குறிப்பாக அதிமுகவில் அது அறவே எடுபடாது. அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஒழிய இதற்கு நீங்கள் பத்திரிகைகள் வேண்டுமென்றால் அவரை பார்த்துட்டாரு நீங்களும் அந்த இடத்துக்கு போறீங்க. ஏன் அவர் ஒரு ஹோட்டலுக்கு போனா நம்ம அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அவர் போய் சாப்பிட்ட ஹோட்டல்னா சொல்லுவீங்க? அரசியல்ல இதெல்லாம் சார் அங்கே நடந்ததை சந்தித்ததை வெளியில் வந்து எதற்காக சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லாமல் யாரெல்லாம் வருகிறார்களோ அவரெல்லாம் அந்த சந்திப்பு என்கின்ற ஒரு ஒற்றை வரி செய்தியில் பலனடைய பார்க்கிறவர்கள். இதற்காகத்தான் பார்த்தேன். பேட்டி 10 நாள் கெடு விதிக்கும் போது இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல தெளிவா, அதே இன்டர்வியூ அங்கே கொடுத்துருக்கலாம்ல. அப்போ உங்களுடைய சந்திப்பு போய் பார்த்துட்டு வந்து போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல சின்ன பசங்க போடுவாங்கல்ல, ஒரு நடிகரை பார்த்து போட்டோ எடுக்கிறது, இல்லை ஒரு தலைவரை பார்த்து போட்டோ எடுக்கிற மாதிரி தான் இதை நாங்கள் பார்க்க முடியுமே ஒழிய இதற்கென்று நீங்கள் சொல்கிற அந்த காரணம் இந்த காரணம் பிஜேபி சாப்பிட்டுரும் போயிடும் இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்குமே ஒழிய அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு மிக தெளிவோடும் தீர்க்கமோடும் எடப்பாடியார் பின்னாடி பயணிக்கிறாங்க. அவருடைய பயணங்கள் எங்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் மிக தீர்க்கமாக அவர் செய்து காட்டியிருக்கிறார். இன்னும் அதனால இது போன்ற அதாவது உங்களுக்கும் சந்தித்தவர்களுக்கும் வெளிவராத செய்திகளை வைத்துக்கொண்டு ஒரு ஊடகம் போடுதல் என்பது அதிமுகவில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றேன். தொடர்ந்து பயணிப்போம் சார். ரொம்ப நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். Taste the Daily.